நம்ம சிறகடிக்க ஆசையில ஒரு வழியா சத்யா வந்து ரேகாவை தூக்கிட்டு பாட்டி வீட்டுக்கு வந்துடுறாங்க. முத்துவோட பாட்டி வீட்டுக்கு வந்த உடனே எல்லாரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்றாங்க. இது போல வந்துட்டு அப்ப சத்யா சொல்றாரு, மாமா அம்மா வந்து அங்க தனியா இருக்காங்க, ஸோ ரேகாவை நம்ம தூக்கிட்டு வந்தது கண்டிப்பா அம்மா தான் டார்கெட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே பாட்டியே சொல்றாங்க, ஆமா முத்து, கல்யாணம் எப்படியே தள்ளி போகும், ஸோ அதுக்கு முன்னாடி அதுக்கான தேவைகள் வேலைகள் எல்லாத்தையும் நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போதே முத்து யோசிக்கிறாரு. யோசிச்சு ரேகா ஒரு வீடியோ பேச சொல்றாரு. வீடியோல என்ன பேசுறாங்க அப்படின்றத காட்டல. வீடியோ முடிச்ச பிறகு முத்து சொல்றாரு, இந்த வீடியோ தான் இப்போதைக்கு நம்மளை காப்பாத்த போகுது, சோ அடுத்த கட்ட வேலைகளே இந்த வீடியோ வச்சுதான் நடக்கணும், இந்த வீடியோ தான் நம்மளை இப்போதைக்கு காப்பாத்தும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வீடியோ எடுத்து முடிச்ச பிறகு ரேகா சொல்றாங்க, என்னாலதான் உங்களுக்கு இவ்வளவு கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. மீன் அப்படிலாம் கிடையாது, நம்ம பாதுகாப்பா இருக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்றோம், நீங்க ஏதோ கவலைப்படாத, இப்போதைக்கு நீங்க இங்க சேஃபா இருங்க, நாங்க வந்து ஊருக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மொத்தமா எல்லாரும் பேசிட்டு அங்க இருந்து ஊருக்கு கிளம்புறாங்க. முத்துவம் வந்து சத்யாக்கு ஆறுதல் சொல்றாரு, நீ பாத்துக்கூடா, எதுவுமே நடக்காது, கண்டிப்பா கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கிட்ட எல்லாருமே சொல்லிட்டு அங்கிருந்து அவங்க சென்னைக்கு கிளம்பி வந்துடுறாங்க. சென்னைக்கு கிளம்பி வந்த உடனே நம்மளோட சிந்தாமணி வந்து அங்க சண்டை போடுறாங்க. உங்களாலதான் வந்து என் பொண்ணு வந்து இதுவாயிடுச்சு, கனவு போயிடுச்சு, என்ன பண்ணீங்க என் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சண்டை போடுறாங்க. உடனே முத்து சொல்றாரு, ஏன் உன் பொண்ணுக்கு அறிவு இல்லையா, அவ சின்ன குழந்தைய, அவ விருப்பப்பட்டு தானே இது பண்றா, கல்யாணத்தை இப்படி பிரிச்சு வைக்கிறீங்க நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. நான் நினைக்கிறேன் ஒரு வழியா வந்து முத்துவை வந்து சிந்தாமணியை எதிர்த்து ரேகா அண்ட் சத்யாக்கு 2 பேருமே போலீஸ் உதவியோட கல்யாணம் பண்ணி வைப்பார்தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த சீன்லயும் அப்படின்ற மாதிரி தான் காட்டுறாங்க. விஜயா வந்து சிந்தாமணி எதிர்த்து பேசிட்டு முத்திக்கிட்ட சொல்றாங்க, நீ எதுக்கட இந்த மாதிரி தேவையில்லாத வேலை எல்லாம் பண்ற, உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பாசமா பேசுறாங்க. முத்துக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. நீங்க கவலைப்படாதீங்கம்மா, எனக்கு எதுவுமே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு, என்னமோ நீ தேவையில்லாத வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்க, இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல, உன் வேலை என்னவோ அதை நீ பாரு அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும் போதே மீனாக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுது, நம்ம குடும்பத்துக்காக பண்றதுக்கு இப்படி பேசுறாங்களே அப்படின்ற மாதிரி மீனாக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. எனக்கு என்ன டவுட்னா, விஜய் என்ன புதுசாவும் இந்த மாதிரி பேசுறாங்க, மீனா எதுக்கு ஃபீல் பண்றாங்கன்றது எனக்கு புரியல. சோ இப்படியே இருந்து சீன் முடியுது. சோ இன்னைக்கு எபிசோட்ல இதுதான் நடந்தது. இந்த மாதிரியான மோர் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க கண்டிப்பா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.